எக்ஸாம் பாருங்கள். 16 மைனஸ் 48 ப்ளஸ் 144 மைனஸ் 432 என்ற பெருக்குத் தொடர் வரிசை அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. முடிவுறா உறுப்புகளில் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தானே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெருக்குத் தொடர்ங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏபியா ஜிபியாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, அடுத்து முடிவுறா உறுப்புகள். இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இருக்குது. என்ன இருக்குது? முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் வந்து என்னது? a/1 - r. ஓகேவா? இந்த ஃபார்முலா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே ஃபார்முலா வந்து முன்னாடி பெருக்குத்தொடர் வரிசை ஸ்டார்ட் பண்ணும்போது 2021 கொஸ்டினில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலா சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் இது பண்ணியிருந்திருப்போம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அப்போது முதல்ல ஏ வந்து என்னது? 16. பெருக்குத்தொடர் வரிசைனா ஆறு எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் என்ன பண்ணணும்? வகுக்கணுமா? வகுத்து பார்த்துருவோமா? 1 16 16 3 16 48 என்ன இருக்குது? -3 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த -3 அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மைனஸ் ப்ளஸ்ஸு அதெல்லாம் என்னது இம்பார்ட்டண்ட்டு. இதை விட்டுட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகேவா? அதுக்கான ஆன்சரையும் இங்கே வச்சுருப்பாங்க ஆப்ஷனில். அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிடுது? -3 அப்படிங்கிறது கிடச்சிடுது. ஓகேவா? இப்போ நம்ம சம்மில் போட்டுடலாமா? அப்போ எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ வந்து எவ்வளவு? 16 ப்ளஸ் 16 1 மைனஸ், இங்கே மைனஸில் இருக்குது, சம்மில் ஒரு மைனஸ் இருக்குது, ஆறுக்கும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் போட்டுருங்க -6. இந்த இடமும் நம்ம பார்க்க வேண்டிய இது அவசியம். ஓகேவா? அப்போ 16 பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமா? அப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4. அப்போ ஒரு நாள் 4 4 16. என்ன 16 ப்ளஸ் 16 சாரி ப்ளஸ் 4. ஒரு நாள் 4 4 16 ப்ளஸ் 4. ஆப்ஷன் ஏ. பார்த்தீங்களா? மைனஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வந்து என்னது? ஏ.